Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுவுமே சன் டிவி சீரியலில். இந்த ஃப்ளாஷ்பேக்கை எப்போ தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ளாஷ்பேக்ஸை பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய எபிசோட்ஸ் வந்து ஒரு சீக்ரெட் மாதிரி வச்சுருப்பாங்க. சடனாக வந்து ஒரு ஹை வால்டேஜ் மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சிறகடிக்க ஆசையோட ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம், மூன்று முடிச்சோட ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய எபிசோட்ஸ் வந்து ரொம்பவுமே வச்சுருந்தாங்க. அப்படி வச்சிருக்கிற ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கணும், ஏதாவது ட்விஸ்ட் இருக்கணும். அப்படின்னா தான் இவ்வளோ நாள் அவங்க வந்து மறைச்சி வச்சதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சீரியல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சீரியலோட மெயின் ஸ்டோரி ட்ராக்கே இது தான். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது எந்த சீரியல் என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எந்த சீரியல் அப்படின்னா சன் டிவியில் இப்போ கரண்ட்டாக மத்தியானம் 12:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மணமகளேவா சீரியல் தான். இந்த சீரியலோட மெயின் ஸ்டோரி ட்ராக் என்ன அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இதை வச்சு தான் சீரியலோட ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இதான் மெயின் ஸ்டோரி ட்ராக்காக இருந்துச்சு. ஸோ கரண்ட்டாக இப்போ மணமகளேவா சீரியலில் வந்து ஸ்டோரி ட்ராக் ரோஹிணியோட மேரேஜ் ட்ராக்கை வச்சு தான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. விசாகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த சீரியலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க லாஸ்ட்டாக பண்ண பிரியமான தொழில் ஆகட்டும், பாண்டவர்லம் சீரியல் ஆகட்டும், ரெண்டுமே சூப்பர் ஹிட் சீரியல்ஸ். ஸோ இது சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, அந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ மணமகளேவாவும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் 12:30க்கு பார்த்திங்கன்னா 2.5+ ரேட்டிங் ஓரளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீரியல் நடிக்கிற ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம லக்ஷ்மி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க ரெட்டச்சடை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுமே பார்த்திங்கன்னா வந்து இளமையாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுமே இருக்காங்க. ஸோ ஏதோ ஃப்ளாஷ்பேக் சீன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இது மூலமாகவே நமக்கு 100% தெரிஞ்சு போச்சு. ஸோ உண்மையாகவே நம்ம நர்மதாவோட அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு, ஸோ எப்படி இந்த மேரேஜ் நடந்திருக்கும், எப்படி அவங்க குடும்பத்திலேருந்து பிரிஞ்சாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் வரைக்கும் தான் ஹை சான்சஸ் இருக்குது. நம்ம ரோஹிணியோட மேரேஜ் டைமிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த ட்ரூத்ஸ்லாம் ரிவீல் ஆகி வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.